வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற சொல்ல கலங்குமே. செந்து நகர்ச்சேவகா என்று திருநீரு அணிவோர் மேவராதேவினை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற சொல்ல கலங்குமே. செந்து நகர் சேவகா என்று திருநீரு அணிவோர்க்கு மேவராதவினை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற சொல்லை கலங்குமே. செந்திநகர் சேவகா என்று திருநீரு அணிவோர்க்கு மேவராதவினை சொல்லுடா கந்தா என்று சொல்லடா. இன்றைய தினம் சந்திர கிரகணை முன்னிட்டு இந்த பதிகத்தை நீங்கள் பாடிக்கொண்டே இருந்தால் உங்களுடைய எழுச்சி, மனம், நிறைவு இவைகளெல்லாம் அற்புதமாக கிடைக்கும். ஆகவே இது உங்களுக்கு இந்த ஆன்மீக சிந்தனையில் இந்த சந்திர கிரகணத்துக்கு நாம் அவர் நமக்கு விடும்போது இந்த மந்திரங்கள் உச்சார மந்திரம் சொல்லுகின்ற ஒவ்வொரு நமக்கு சரீரத்தையும் தூய்மைப்படுத்தும் நல்ல எண்ணம், நல்ல பண்பு இவைகள் ஆன்மீக சிந்தனையை உங்களுக்கு உருவாக்கும். அதற்காகத்தான் இந்த காணொளி மூலமாக இந்த பதிவு உங்களுக்கு நல்லதாக அமையும். இந்த கிரகண புண்ணிய காலம் எல்லோரும் சேவமாக இருக்கணும். ஆபீஸிலே வேலை பார்க்கின்றவர்கள், அதே நடைப்பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள், அதே மாதிரி இன்பப் பயணம் மகிழ்ந்து வண்டியிலே பயணம் செய்கின்றவர்கள், தன்னுடைய இலக்கை நோக்கி ஒரு உந்து வண்டியிலே பிரயாணம் செய்கின்றவர்கள் எல்லோருக்கும் இந்த சந்திர கிரகணம் நல்லதாக அமையப் போகின்றது. அதே மாதிரி வருகின்ற நம்முடைய சட்டமன்ற தொகுதியிலே இன்னும் சிறப்பாக தலைவனை, இந்த தலைவன் அந்த தலைவனாக இருக்கலாம், சிறப்புமிக்க தலைவனாக உங்களில் ஒருவனாக வரப்போகின்றான். ஏனென்றால் இந்த கிரகணம் அவருக்கு தலைமை பண்பை கொடுக்கப் போகின்றது. வருக வருக என்று நல்ல தலைவனை உருவாக்குக. சமுதாயம் வாழ்க, கொடி வாழ்க, குற்றம் வாழ்க. உங்கள் எல்லா புகழும் உங்களை நோக்கி பயணம் அந்த பிரபஞ்சத்தில் சென்று கொண்டே இருக்கும். நீங்கள் உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இதயத்திடம் பேசுங்கள். உங்கள் அன்பை சொல்லுங்கள். எல்லாம் இந்த பரம்பொருள் கேட்பார். முருகா முருகா முருகா.